அடுத்ததாக அம்பாள் ஸ்ருதி. அம்பாள் தமிழில் பராசக்தியின் வடிவமாக கருதப்படுகிறார். மேலும் இவர் பார்வதி, உமையவள், மலைமகள் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். இவர் சிவபெருமானின் துணைவியும் வளம், அன்பு, பக்தி, பெருவலிமை ஆகியவற்றின் கடவுளாக நம்பப்படுகிறார். பார்வதி சக்தியின் பொதுவான வடிவங்கள், அம்சங்கள், பெயர்கள் மற்றும் புராண கதைகளுடன் வழங்கப்பட்டுள்ளார். மலையரசனான இமவான் மற்றும் மேனை ஆகியோரின் மகளாக பிறந்த பார்வதி கங்கைக்கு இளையவளாகவும் முருகன் மற்றும் பிள்ளையார் ஆகியோரின் தாயாராகவும் திகழ்கிறார். ராகம் கேதார கௌளை, தாளம் ஆதி. சங்கரனுடனாடி இன்னல்களை தீர்க்கும் இச்சாசக்தியே சரணமம்மா. கங்கை நாடலின் இடமமர்ந்து அபயமளிக்கும் கிரியாசக்தியே சரணமம்மா. எங்கோ சக்தியே சரணம் அம்மா. மங்களம் பொங்கிடச் செய்வாய் மாதா பராசக்தியே தேவர்களை காத்திடவே தேவியும் தோன்றினாள். பாதம் பணிந்தோர்க்கு வரமளிப்பாள் தேவி. 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 பாதகன் அசுரன் ரத்த பீஜனை வென்றாள். மாயாவி மகேஸ்வரையும் மாய்த்திட்டாள் தேவி. பாதகன் அசுரன் ரத்த பீஜனை வென்றாள். மாயாவி மகேஸ்வரையும் மாய்த்திட்டாள் தேவி. பாதகன் அசுரன் ரத்த பீஜனை வென்றாள். மாயாவி மகேஸ்வரையும் மாய்த்திட்டாள் தேவி. திக்விஜயம் செய்தாள் வெக்கித்தலை கொண்டாள். சுந்தரனை திக்விஜயம் செய்தாள். சங்கரனை கண்டாள். வெக்கித்தலை கொண்டாள். சுந்தரனை மாறிவிட்டாள்.
வந்தாள் வெக்கித்தலை குனிந்தாள் சுந்தரனை மாலையிட்டாள் திக்விஜயம் செய்தாள் சங்கரனை கண்டாள் வெக்கித்தலை குனிந்தாள் சுந்தரனை மாலையிட்டாள் பக்கம் அமர்ந்தார்கள் தும்பிக்கையோடும் கந்தனும் தக்க சாமாயம் வந்தார் பதஞ்சலி ஜாகிரபாலனும் பக்கம் அமர்ந்தார்கள் தும்பிக்கையோடும் கந்தனும் தக்க சாமாயம் வந்தார் பதஞ்சலி ஜாகிரபாலனும் பக்கம் அமர்ந்தார்கள் என தாளமும் ஒலிக்க கண கண கணமென மத்தள முழங்க பால்வண்ணன் குழலை பக்தியாய் இசைக்க தனதனவென கானமழை பொழிக தேவர்கள் கரம் கூப்பி பாதம் பண்ணிக இச்சாசக்தி கிரியாசக்தியே மோனசக்தியே தத்துவம் தத்துவம் என சிவசக்தியாடு தத்தீம் தரீம் தகதீம் தரீம் ததிகிணது 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 தத்தீம் தரீம் தகதீம் தரீம் ததிகிணது 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 தத்தீம் தரீம் தகதீம் தரீம் ததிகிணது 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 மண்டலம் புகழ வாய்ப்பிட்டாள் தேவி தேவர்கள் கரம் கூப்பி பாதம் பண்ணிய தத்துவம் தத்துவம் என சிவசக்தியாட மண்டலம் புகழ வாய்ப்பிட்டாள் தேவி தேவர்களே காத்திடவே தோன்றினாள் பாதம் பணிந்தோடு வரமணிப்பாள் தேவி தேவர்களே காத்திடவே தேவியும் பாதம்